வெல்கம் டு சில்லி ஹேவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது மட்டன் பாயா. இதை செய்கிறதுக்கு மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ண ஆட்டுக்காலை கட் பண்ணிக்கோங்க. குக்கரில் கட் பண்ண ஆட்டுக்காலை போட்டுக்கோங்க. தோல் உரிச்ச சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, தக்காளி 2, உப்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகாப்பொடி 1 டேபிள் ஸ்பூன். மிளகாப்பொடி வேணான்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாவை எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி 6-7 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆட்டுக்கால் வேக டைம் ஆகும். தாளிக்கிறதுக்கு பல்லாரி 1 அரைஞ்சது, பச்சை மிளகா 3, பட்டை சின்ன துண்டு 2, கிராம்பு 4, ஏலக்காய் 2, அன்னாச்சிப்பூ 2 எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சட்டியில் தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூவையும் போட்டுக்கோங்க. அரைஞ்சி வச்சுருக்க பல்லாரி, பச்சை மிளகாவையும் போட்டு சாட்டை பண்ணிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்லூசன்ட் ஆகவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். வெங்காயம் வதங்கவும் மிளகாப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன். மிக்ஸ் பண்ணி வெந்த ஆட்டுக்கால் குழம்ப ஊற்றிடுங்க. தேங்காய் 1/2 கப், 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா சுடு தண்ணியில் ஊற வச்சது, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை கொதிக்கிற குழம்புல போட்டுக்கோங்க. கெட்டியான தேங்காய் பால் 1/2 கப் ஊற்றிக்கோங்க. மல்லித்தலை தூவி மிக்ஸ் பண்ணி தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிச்சு கிரேவி திக்காகவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. மட்டன் பாயா ரெடி ஆயிடுச்சு. மட்டன் பாயா மினி ஆப்பம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பனியார சட்டியில் எண்ணெய் தடவி மாவை ஊற்றி ஆப்பம் செய்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. மூடி ஆப்ப வேகவும் எடுத்துக்கோங்க. மினி ஆப்பமும் மட்டன் பாயாவும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாயா ஊத்தப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் ஏற்ற காம்பினேஷன். இது அதிக காரம் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.